Hey Google, turn off the அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் வாக்ஸ் வித் ஷப். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னோடய மந்த்லி க்ரோசரி ஷாப்பிங் தான். அதுக்கான லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நான் லிஸ்ட் ரெடி பண்ணலை அப்படின்னா ஒன்று இருந்த ஜாமானையும் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சேம் ஜாமான் அதே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முக்கியமான ஒரு ஜாமான் வந்து நம்ம வீட்டில் இருக்காது. அந்த திங்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். அங்கே போனோன்னு வந்து சுத்தமாக வந்து அது நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால தான் Hey Google, turn off the AC. ஃபஸ்ட்டு வந்து நான் ஷாப்புக்குள்ளே வந்த உடனே நான் வந்து வெஜிடபிளோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அடுத்தடுத்த செக்ஷன் வந்து ரொம்ப நியர்பையாகவே இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் போனால் தான் நமக்கு வந்து சுத்தமாக வந்து மறக்காது. வெஜிடபிள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கவரில் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து பில்லிங் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பில்லிங் செக்ஷனுக்கே போகணும். அந்த பில் வந்து எவ்வளோன்னு தெரியலன்னா மறுபடியும் வந்து நம்ம பண்ணணும். அதனாலேயே ஃப்ரண்ட்லேயே வச்சுப்பேன். இல்லைனா நிறைய ஜாமாக்கு கீழே போய் மாட்டிக்கும். நம்ம கரெக்டாக பில்லிங் போடுற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்றை வந்து பில்லை வந்து அந்த லேபிள் வந்து ஒட்டுறதுக்கு மறந்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட் அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். ஊர்லேருந்து வந்ததுலேருந்து அந்த மந்த்லி பர்ச்சேசிங் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ கூட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது முன்னாடியே போட வேண்டிய வீடியோ கொஞ்சம் டிலே ஆகி தான் போடுறேன். சொல்லப்போனால் மந்த் லாஸ்ட்டே வந்துருச்சு. இது வந்து நான் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பிராண்ட் வந்து ரைஸ் வந்து டேஸ்ட் பண்ணுவேன். பாஸ்மதி ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது நமக்கு வந்து ஆஃபர் ரேட்லேயும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் ஒரு ரைஸ் வந்து நான் எடுப்பேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 5 kg பேக் வந்து எடுத்திருக்கேன். இங்கே வந்து லூஸில் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்தது நமக்கு லாபம் இருக்காது. 5 kg எடுத்தால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லாபம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 மந்த்துக்கு மேலேயே நமக்கு வந்து வந்துடும் நம்ம யூசேஜ் பொறுத்து. அதுக்கப்புறம் ஆயில் செக்ஷன். ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ரவா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். மக்ரோனி வாங்கி ரொம்ப நாளாச்சு. ஸோ அது வந்து டெய்லி இது மாதிரிலாம் இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஆல்டர்னேட் டேஸ்லேயும் பண்ண மாட்டேன். வெரி ரேர் மாவு இல்லை, சரி ரொம்ப தோசை இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து செய்கிறதுக்கு மக்ரோனி வந்து வாங்கி வச்சுப்பேன் டிஃபன் வந்து பண்ணுறதுக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டான பாஸ்தா மக்ரோனி உடைய ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்தது ஃப்ரோசன் ஐட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நகட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வச்சுருப்பாங்க பாருங்கள். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாப்கார்ன் சிக்கன், அது மாதிரி தந்தூரி நிறைய இருக்கும். பால்ஸு, சிக்கன் நகட்ஸில் இந்த வாட்டி நிறையா வெரைட்டி இருந்துச்சு. ஜிங் சிக்கன், அப்புறம் பாப்கார்ன் இதெல்லாம் இருந்தது. நான் வந்து தந்தூரி சிக்கன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் முடிஞ்ச கையோட அதுக்கப்புறம் எக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட் இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரிஸோடதும் இருக்கும். சில எக்ஸ் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று வரும். அது இருந்துச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டோம். அதுக்காக தான் வந்து பார்த்து வந்து எடுக்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த தயிர், மில்க், அந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துப்போம். இங்கே வந்து ஆப்பம் பேட்டர், இட்லி, தோசை எல்லா பேட்டரும் இருக்கும். நான் வந்து வீட்லேயே அரைச்சிக்கிறதுனால அதை நான் வாங்குறது கிடையாது. என்றைக்காவது அரைக்கலை மாவு, வீட்டில் போய் டிஃபன் பண்ணணுன்னா இங்கேருந்து ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். அந்த குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்பவே லாஸ். ஏன்னா பணமும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் அரைக்கிறது நமக்கு நல்லது. தயிருமே டேட் எல்லாமே பார்த்து தான் எடுப்பேன். மில்க்கும் அப்படி தான்.
இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட் அல்மராய் மேங்கோ ஜூஸ். நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதனால இதை எடுத்துப்பேன். இது வந்து ஃபுல்லாக வேலையை முடிக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரோசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது வந்து 1 இயரே ஆயிடுச்சு நான் வாங்கி தரது கிடையாது. ஏன்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொட்டேட்டோ வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது அது ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படி சொல்கிறாங்க, நல்லதில்லை அப்படிங்கிறாங்க பொட்டேட்டோஸ் எல்லாம். அதனால எனக்கு ஒரு பயம், வாங்கி கொடுக்கணுமான்னு. சரி ரொம்ப கெஞ்சி கேட்டான். சரி ஓகே இந்த டைம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படின்னா ரேராக என்னைக்காவது ஸ்நாக்ஸாக கேட்கும்போது ஆசைப்பட்டு சாப்பிடும்போது வாங்கி தர வேண்டியது தானே, வேறு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் பராத்தா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேப்பிங் பண்ணுறதுக்கு மார்னிங் திடீர்னு ஒரு டிஃபன், இதெல்லாம் வந்து நாங்கள் ரேராக தான் சாப்பிடுவோம். ஓகேவா. இதில் வந்து எக்ஸ்பிரி டேட் இருக்கும், அதுக்குள்ளே சாப்பிட்ருவோம். எப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் இது யூஸ் பண்ணுவோம். இது ஒரு 4-5 மந்த் வரைக்குமே இருக்கும். ஃப்ரோசன் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி அங்கே வந்து வாங்குறது கிடையாது, எனக்காவது ரேராக தான். அப்புறம் என்னோடய ஃபேவரட்டான ஜாத்தர் க்ரோஸ்னட் ப்ரெட்டு, அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டோம் பிள்ளைங்களுக்கு. அதுக்கப்புறம் மைனஸ். இது வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்டு நான் வந்து எடுத்தேன். ஏன்னா என் வீட்டுக்காரர் மைனஸ்லாம் வாங்கவே கூடாது சொல்லிட்டாரு. சரி இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் சாண்ட்விச் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வெஜிடபிளுக்கான பில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்லிங் செக்ஷனுக்கும் வந்தாச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையுமே பில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இதான் நான் வாங்கிட்டு வந்த ஜாமான். எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன். பருப்பு வகைகளெல்லாம் நான் வந்து ஷூட் பண்ண முடியல. பொண்ணு வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளை கேரி பண்ணதுனால என்னால் ஷூட் பண்ண முடியலை. எல்லா பருப்பு உளுந்து எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அப்பப்போ நம்ம ஓட முடியாது இல்லையா. அப்போது அந்த லிஸ்ட்டில் போட்ட எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம அதுபடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா காசு மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.